சுட்டும் வெளி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அபிநயா இப்போ வரைக்கும் வெற்றி மேலே கோவத்துலேயும் வெறுப்புலையும் இருந்தாலும் அவங்க மனசில் வெற்றி மேலே இருக்கிற காதல் அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி தான் வெற்றிக்கும் இன்னும் அபி மேலே இருக்கிற காதல் இன்னும் குறையவே கிடையாது. இந்த மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதலாக இருந்தாலும் நம்ம அபிநயா தன்னோட குடும்பத்தை விட வெற்றி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த இடத்துல முழு நம்பிக்கையோடு இருந்த அபிநயாவுக்கு வெற்றி தந்தது ஏமாற்றம் தான் சொல்லலாம். அதனால தான் இப்போ வரைக்கும் அபிநயா வெற்றி மேலே கோவத்தில் இருக்காங்க. அவங்க மேலே கோவத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கர்ணாவால் கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கான சுடருக்கு ஆபத்து வரும். அதனால வெற்றியோட நம்ம பழக விடக்கூடாது சுடரை அப்படின்றதுல தீவிரமாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தருணத்தில் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அது என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் நம்ம கர்ணா மாணிக்கத்துக்கு பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் கரெக்டாக மாணிக்கம் இப்போ இன்னமும் சும்மா விடக்கூடாது கர்ணாவா, இவங்கிட்டேருந்து பணம் பறிக்கணும் அப்படின்றதுக்காக திரும்பவும் கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறான் மாணிக்கம். இந்த இடத்துல நம்ம கர்ணா ஃபோன் எடுத்து பேசும்போது நான் தான் மாணிக்கம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ டென்ஷன் ஆகுறாரு கர்ணா. என்னன்னு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, விளையாண்டுட்டு இருக்கியா, 1 கோடி பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஆதாரம் கொடுக்காம ஏமாற்றிட்டு போனேன், நீ என் கையில் கிடச்சின்னா அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்ணா கோவப்பட இதை மறைஞ்சிருந்து கேட்டுறாரு வெற்றி. இப்போ நம்ம கர்ணா முன்னாடி நம்ம எதுவுமே காமிச்சிக்காமல் இருக்கிறதா நல்லதா. அப்போ தான் மறைமுகமாக அந்த மாணிக்கத்தை நம்ம பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. கர்ணா மாணிக்கத்தை மிரட்டவும் செய்கிறாரு. நீ நினைச்ச இடத்துல உனக்கு காசு கொடுக்க வரணும் அப்படின்றது எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கர்ணா, நீ நினைக்கிற மாதிரியே என்கிட்ட ஆதாரம் இல்லாமல் தான் உங்ககிட்ட காசு பிடுங்கினேன் அப்படின்னு மட்டும் நினைக்காத. என்கிட்ட எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது. இந்த தடவையாவது வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் பயப்படுறாரு கர்ணா. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம கர்ணாவுக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ மாணிக்கத்தினால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவன் கதையை நம்ம எப்படி இருந்தாவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சி கர்ணா என்ன பண்ணுறாருன்னா எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்திட்ட கேட்க, மாணிக்கம் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு மாணிக்கம் சொல்கிறத கேட்டு கர்ணா ஒரு முடிவு பண்ணுறாரு. இவனை எப்படி இருந்தாவது இவன் கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு நைட்டு கிளம்பி போகிறாரு நம்ம கர்ணா. இந்த இடத்துல தான் நம்ம வெற்றியும் பின்தொடர்ந்து போகிறாரு. கர்ணா போகிற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது தான் கர்ணாவுக்கும் மாணிக்கத்துக்கும் இடையில ரொம்ப பெரிய தகராறு நடக்குது. அந்த தகராறில் மாணிக்கம் கர்ணாவை குத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த இடத்துல கர்ணாவை தள்ளி விட்டுட்டு வெற்றி மாணிக்கத்தால் தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்டதுமே அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன செஞ்சிடறாருன்னா மாணிக்கம் தப்பிச்சு ஓட, அப்போ கர்ணா என்ன பண்ணுறாருன்னா ஹாஸ்பிட்டலில் போய் வெற்றியை சேர்க்க போகிறாரு. இந்த இடத்துல நம்ம அபிநயாவுக்கு உண்மை தெரிய வருமா? வெற்றி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த மாணிக்கம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த மாணிக்கத்துக்கும் கர்ணாவுக்கும் இடையிலான ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. மாணிக்கம் ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சு மாணிக்கத்தை பிடிக்கிறதுக்காக நம்ம அபிநயாவும் பிரபாகரனும் முயற்சி செய்வாங்க. அபிநயா மற்றும் பிரபாகரன்ட்ட மாணிக்கம் மாட்டுனா உண்மையை சொல்லுவாரா? என்ன உண்மை அப்படின்னு பார்த்தா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தினா உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அபி அதிர்ச்சி ஆவாங்க. ஆனால் இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுவாங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க நம்ம பிரபாகரன் எப்படியாவது வெற்றி கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் வெற்றி கிட்ட உண்மையை சொல்லுவாரா? நீங்கள் யாருக்காக உயிர் கொடுக்க துணிஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை கெடுத்த உங்கள் மனைவி உங்கள் பொண்ணையும் கஷ்டப்பட விட்ட ஒருத்தனுக்காக நீங்கள் உயிர் விடவே துணிஞ்சிருக்கீங்க அப்படின்ற உண்மையை தெரிவிப்பாரா நம்ம பிரபாகரன் அப்படின்றதாங்க நீ வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க. அப்புறம் நம்ம அபிநயா இப்போ வெற்றியை பார்த்துட்டு இவர் தான் கேப்டன் அப்படின்னு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க, யோசிச்சுக்கிட்டும் இருக்காங்க. எப்படி இது நாள் வரைக்கும் நம்ம சுடர் கேப்டனை பழகிட்டு இருந்தது வெற்றியோட தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த துரோகியத்தான் இத்தனை நாள் வரைக்கும் கேப்டன் சொல்லிக்கிட்டு நம்மகிட்ட இருந்தாளா? நமக்கு இது நாள் வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கிறாமே நம்ம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன கஷ்டத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ மகேஷ்ன்றது பார்வதி மற்றும் கர்ணாவுக்கு பிறந்த குழந்தையான அந்த மகேஷ் தானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரெண்டாவது இன்னொன்று யோசிக்கிறாங்க, நம்ம அன்னை சண்முகம் வேலை பார்க்குற இடம்
கர்ணா சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறாரா? ஐயோ! சுற்றி நம்மளை சுற்றி தான் எல்லா ஆபத்தும் காத்துட்ருக்கு. ஏற்கனவே நம்ம அண்ணி எதுனாலும் நம்மளால் எந்த பிரச்சனையும் தன்னோட குழந்தைகளுக்கும் தனக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் இருக்கிற இடத்துல எல்லா ஆபத்தும் நம்மளை சுற்றி தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் நம்ம சுடரும் வராங்க. அம்முக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தான், ஏன் அம்மு கேப்டன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்ன சொல்கிற சுடர், அப்படியெல்லாம் கிடையாது, அவர் நல்லவர் கிடையாது, அவர் ரொம்ப கெட்டவர் சுடர், உனக்கு தெரியுமா, அவர் ரோட்டில் 4 பேர்த்து அடித்து ரவுடித்தனம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல, அப்போ சுடர் சொல்கிறாங்க, இல்லாமோ அவங்க கெட்டவங்கள தான் அடிப்பார், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம அபிநயாவுக்கு அப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. அது என்னன்னு பார்த்தா, அந்த கதை தன்னை கடத்தி வச்சுருக்கும் போது ஒரு ஆள் வந்து நம்மளை காப்பாற்றினாரே, அது வெற்றியாக இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வந்துருச்சு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அபிநயா சுடர் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், பதில் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், சொல்லுங்க அம்மோ அப்படின்றாங்க. அந்த இடத்துல தான் கேள்வி கேட்குறாங்க, என்னை கடத்தி வச்சுருக்கும் போது என்னை ஒருத்தவங்க காப்பாற்றினாங்களே, அது யார், இவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அம்மோ, கேப்டன் தான் உங்களை காப்பாற்றினாரு, அவர் உங்களை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டா தெரியுமா உங்களை மீட்கிறதுக்கு, நீங்கள் அப்படிப்பட்டவரோட நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எப்படி அம்மோ நல்லா இருக்கா இது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அபிநயா சொல்கிறாங்க, இங்கே பாரு சுடர், அம்மா என்ன சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் சரியா, அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ அவரோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ அபிநயா இன்னொரு கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா, ஆமாம் சுடர், நீ என்னோட பொண்ணு தான், அதாவது உன்னோட அம்மா நான் தான் அப்படின்றது அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. நீ என்னை அம்முன்னு தானே சொல்லியிருக்க, அம்முன்றவங்க ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லி பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அம்மு, நீங்கள் ஃப்ரெண்டுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுடர். அடுத்ததா, நீ என்ன உன்னோட அம்மான்னு சொல்லி இருக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் சுடர் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே வெற்றியும் இதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தா, ஏற்கனவே வெற்றி சுடர்கிட்ட, இங்கே பாரு சுடர், உங்கள் அம்மு தான் உன்னோட அம்மான்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னால் உங்கள் அம்மாவுக்கு ஆபத்து வரும்போது உனக்கும் சேர்ந்து வரும், உனக்கு தான் கஷ்டம், அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாத. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அம்மா அபிதா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது, யார்கிட்டையும் நீ சொல்லிக்கிற வேணாம், எனக்கு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்ல, அதுதான் ஞாபகம் வருது நம்ம சுடருக்கு. அதனால் சுடரும், சரி நம்ம இதை சொல்ல வேணாம், வெற்றி அங்கிள் சொல்லியிருக்காங்களே இதை சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம அதனால் மறைச்சிடலாம். இல்லாமோ நான் உங்களை பற்றி ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து நீங்கள் தான் என்னோட அம்மானு சொல்லவே கிடையாது அப்படின்றாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ நல்லதாக போச்சு, இது வரைக்கும் போதும், இனி அவரோட பேசாதா அப்படின்னு சொல்லி நம்ம அபிநயா சொல்ல, சரி அம்மோ நான் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே போயிடுறாங்க நம்ம சுடர். இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அபிநயா கிட்ட சுடர் திரும்பவும் கேட்குறாங்க, அம்மா ஏம்மா வெற்றி அங்கிளோட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவர் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா, என்னோட தோடு காணாமல் போச்சுன்னு சொல்லும்போது அவர் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு, ரெண்டாவது தியாவை ரூமில் பூட்டி வச்ச இடத்துலையும் என் மேலே நீங்களாம் சந்தேகப்படும் போது அந்த அங்கிள் தான் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி நிரூபிக்கவும் செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் உங்களை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போகும்போது அந்த இடத்துல உங்களை காப்பாற்றினதும் அவர் தான். இப்படியெல்லாம் நல்லதை செஞ்சுருக்கும் போது நீங்கள் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அப்படி என்னமோ உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கேட்டதுமே, பாவம் நம்ம அபிநயா திரும்பவும் டென்ஷன் ஆகி, சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கையவங்க, அதுக்கப்புறம் பயந்துட்டாங்க நம்ம சுடர். சாரிடா சுடர், நான் உனக்கு கை வாங்கினதுக்கு என்னை மன்னிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் சுடர்கிட்ட ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. அம்மா என்ன சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சுடர், அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அம்மா எனக்கு தெரியும், சரி அப்படி இருக்கும்போது நீ ஏன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அவரோட பேசாதனா பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம அபிநயா.